ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வாட்டர் லில்லிஸை பற்றி கேட்குற டவுட்ஸும் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவோட கண்டென்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. இது ஒரு புது வெரைட்டி தான். ரெட் டெய்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் லில்லி. இதோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு பிங்கில் நிறைய மல்டிபெட்டல்ஸ் இருந்தாலும் இதோட அந்த ஒரு கலர், அந்த ஒரு பிங்க் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. மல்டிபெட்டலில் தவீக்கன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ட்ராபிக் பஞ்ச். ஆனாலும் ரெட் டெய்ஸியோட கலர் ரொம்ப ஒரு யூனிக்கான கலராக இருக்குது. இதோட லீஃப் கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் ஷேடில் தான் வருது. ரெட்டில் வேரியேஷன் உள்ள ஒரு லீஃப் தான் ரெட் டெய்ஸியோடது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் இதிலேருந்து நிறைய பட் உள்ளேருந்து வருது. ஆனால் இது ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். இதோட ப்ரொபகேஷன் பார்த்துட்டிங்கன்னா டூபர் ப்ரொபகேஷன் தான், லீஃப் ப்ரொபகேஷன் இல்லை. நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லா மல்டிபெட்டல் வெரைட்டிஸும் லீஃப் ப்ரொபகேஷன் இருக்காது, டூபர் ப்ரொபகேஷன் தான் இருக்கும். அடுத்தது நிமித்மாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நிமித்மாயோட லீஃபும் பார்த்துட்டிங்கன்னா முன்னே நம்ம பார்த்தா ரெட் டெய்ஸி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் இதில் இருக்கும். இந்த பிளான்ட்டில் கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. நம்ம தண்ணிக்கு ஏற்ற மாதிரி, மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இதோட லீஃபோட கலரும் ஃப்ளவர் கலர்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதே போல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வரும்போது சின்னதாக தான் வரும். இது இப்போ தான் எனக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பட்டு தான் இது. நிறைய பேர் அப்படி ஒரு டவுட்டு கேட்பாங்க, என்ன மேம் ஃப்ளவர் ரொம்ப சின்னதாக இருக்குது, நீங்கள் காட்டுனது பெருசாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுதான் காரணம். ஒன்று நான் பாட் அண்ட் பாட் வச்சுருக்கேன், அது ஒரு ரீசன் தான். டேரக்ட் பாட்டிங் வைக்கும்போது தான் நம்மளுக்கு பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ தான் நம்ம டேரக்ட் பாட்டிங் வச்சாலும் ஃபஸ்ட்டு வர ஃப்ளவர், தட் மீன் பிளான்ட் சின்னதாக இருக்குது இல்லையா, அந்த பிளான்ட் மெச்சூர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வர ஃப்ளவர் சின்னதாக தான் இருக்கும். அப்புறம் பிளான்ட் பெருசாக அதோட ஃப்ளவர் சைஸு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு மல்டிபெட்டல் வெரைட்டி தான், டியூபர் ப்ரொபகேஷன் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கிரேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். இதோட ஃப்ளவரும் கேலக்ஸியோட ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிமிலராகவே இருக்கும். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, எனக்கு பார்த்த வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா ப்ளம் கிரேசியில் ஃப்ளவரோட சைஸ் பிக் சைஸாக தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இது நம்ம சின்ன பாட்டில் வச்சாலும் இதோட ஃப்ளவர் சைஸ் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. அதே போல் இதோட இந்த ஒயிட் ஷேடு, இதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு ஒயிட் ஷேடு இந்த சென்டரில் இருக்கும். இது நான் கேலக்ஸிக்கு பார்க்கல. அதே மாதிரி லீஃப் வேரிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி வேரிகேஷன் உள்ள லீஃப் தான் ப்ளம் கிரேசி. இதுவும் ஒரு டியூபர் ப்ரொபகேஷனில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மல்டிபெட்டல்ஸ் எல்லாமே டியூபர் ப்ரொபகேஷன் தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது தவீக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிங்கு கலர் மல்டிபெட்டல் வெரைட்டி. இது இப்போ நான் ரெட் டெய்ஸி காமிக்கும் போது உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் தவீக்கனோட கலர் ஒரு வாடாமல்லி கலர் மாதிரி தான் இருக்கும். இது இப்போ இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தவீக்கன் பிளான்ட்டில். அதனால தான் இது ஃப்ளவர் சின்னதாக இருக்குது. இது டியூபர் ப்ரொபகேஷனில் வரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இதோட லீஃப் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீனிஷாக தான் இருக்கும். அடியில் ஒரு ரெட், ஒரு லைட்டான ஒரு ஷேடு வரும். ஆனால் இது ரொம்ப அழகான ஒரு வாட்டர் லில்லி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவருங்கிறதுனால சின்னதாக இருக்குது. அது இல்லாமல் நான் பாட் அண்ட் பாட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிளான்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் டேரக்ட் பாட்டிங் வைக்கலாம். நல்ல பெரிய பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். நான் காட்ட போகிறது ஒரு சூப்பரான ஒரு க்யூட் வெரைட்டி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். தட் மீன் ஒயிட் அண்ட் பிங்கில் இந்த மாதிரி வேரியேஷன் உள்ள ஒரு வெரைட்டி தான் நம்மளோட ஃபாய்தாங். இது சென்டரில் எல்லோ ஷேடு, வெளியில் இருக்கிற பெட்டல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி, உங்களுக்கு கிளியராக காட்டுறேன், இந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான் ஃபாய்தாங். ஆக்சுவலி இது நான் பாட் அண்ட் பாட் வச்சுருக்கேன். அது இல்லாமல் இதில்
ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இன்றைக்கி தான் மலர்ந்துருக்கு, அதனால தான் சைஸ் சின்னதாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து நல்லா டைரக்ட் பாட்டிங்கில் வச்சிங்கன்னா இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா அப்படியே எடுப்பாக தெரியும். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி ஃபாய்தாங். இதில் வந்து ஒரு பிளான்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது. யாருக்காவது வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம காட்ட போகிறது வந்து ஹசாபாதின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரஞ்சு அண்ட் பிங்க் காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு வாட்டர் லில்லி தான். இதோட சென்டரில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு எல்லோ கலர் இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் பெட்டல்ஸ் வர வர இது வந்து ஆரஞ்சு கலர் வந்து அவுட்டர் பெட்டல்ஸில் ஒரு பிங்க் ஷேடு வந்து பெட்டல் டிப்ஸில் வரும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என் ஃபோனில் எனக்கு இவ்வளோ தான் காட்ட முடியுது பாருங்கள். இப்படி காட்டினா தெரியும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஹசாபாதின். இப்போ நான் காமிச்ச எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான். இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டியூபர் ப்ரொபகேஷனில் தான் வரும். பாருங்கள், நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். இதோட லீஃபும் பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலர் லீஃப் தான். அடியில் வந்து நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேடு வரும், ரெட் ஷேட் மாதிரி வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த வாட்டர் லில்லி தான் இது. இந்த பூக்களெல்லாம் மலர்ந்து நிற்கும் போது ஒரு அருமையான வாசனை இருக்கும். அல்லிப்பூவோட வாசனை இப்போ தான் வந்து நானே வந்து கவனிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நான் காட்டுறது வந்து எல்லோ சுவானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரிகேட்டட் வெரைட்டி தான். இந்த எல்லோ சுவானாவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்லோ ஃப்ளவரில் இந்த டிப்ஸில் இந்த இதிலலாம் வந்து ஒரு பிங்க் கலர் லைன்ஸ் வரும். இது ஆக்சுவலி இதோட செகண்ட் டே தான். அதனால் வந்து இந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும், ஆனாலும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதோட பேர் எல்லோ சுவானா. இது வந்து இதோட மெச்சூர் ப்ளூம் இல்லை. மெச்சூர் ப்ளூம் வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வேரிகேஷன்ஸ் வந்து எடுப்பாக தெரியும். அது இல்லாமல் ஃபோனில் வந்து நம்மளுக்கு இது வந்து அந்தளவுக்கு காமிக்க முடியல. எல்லோ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான் எல்லோ சுவானா. ரொம்ப அழகாக இருக்கும். வந்து பிங்க் ஹேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் பிங்க் ஹேஸ் இதோட பேர். இதோட ஃப்ளவர் வந்து இன்றைக்கி 4th டே தான், அதனால தான் வந்து நம்மளுக்கு கலர் ஃபேட் ஆகிடுச்சு. இதோட செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாம் ஃப்ளவர்ஸோட பிக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அது இந்த வீடியோவில் ஆட் பண்ணி காட்டுறேன். வீடியோஸ் இருக்கும், ஆட் பண்ணுறேன். பிங்க் ஹேஸ் சூப்பராக இருக்கும். ஒரு பிங்க் ஷேட், லைட் பேபி பிங்க் ஷேடு வந்து அவுட்டரில் வரும். சென்டரில் வந்து ஒரு எல்லோ ஷேடு வரும். ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் லில்லி. இதுவும் டியூபர் ப்ரொபகேஷன் தான். அடுத்ததாக நம்ம காட்ட போகிற இந்த வாட்டர் லில்லி வந்து கர்கன் டாப் அப்படிங்கிற ஒரு வாட்டர் லில்லி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோவில் ஒரு ப்ளூ காம்பினேஷன் வரும். இது வந்து நான் சொன்ன மாதிரி இதோட 4th டே தான். இது வந்து நம்மளுக்கு அந்த ப்ளூ ஷேட் சரியாக தெரியல, அது டிம்மாக இருக்கும். நான் உங்களுக்கு இதோட முன்னே இருந்த வீடியோ, நேற்று எடுத்த வீடியோ உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் லில்லி தான் இது. இதுவும் வந்து டியூபர் ப்ரொபகேஷனில் வர பிளான்ட் தான். இதோட லீவ்ஸ் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். பட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அடுத்தது வந்து நம்மளோட லின்சி வுட். நான் நிறைய வீடியோஸில் இது காமிச்சிருப்பேன், ஆனாலும் இன்றைக்கி பெரிய ஃப்ளவர் மலர்ந்துருந்ததுனால உங்களுக்கு காமிக்கலான்னு எனக்கு தோணிடுச்சு. லின்சி வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரிகேட்டட் வெரைட்டி தான் இது. இதுலேயே வந்து இன்றைக்கி அழகான ஃப்ளவர் இருக்குது. இது நான் வந்து டேரக்ட் பாட்டிங்கில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஃப்ளவர் சைஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதே மல்டிபெட்டல் வெரைட்டிஸாக இருந்தால் இதை விட சைஸ் இன்னும் பெருசாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளாட்டிங் பிளான்ஸை பற்றியெல்லாம் கேட்குறாங்க. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே வந்து புதுசாக பிளானிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டிங் பிளான்ஸ் மெயின்லி வந்து அசோலா கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டிங் மிக்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, இது வைல்டு பிளான்ட் அப்படிங்கிறதுனால இந்த அசோலா வந்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு பிளான்ட்டை சேவ் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம எல்லாருக்குமே வந்து பிளான்ஸ் வாங்கும்போதே அசோலா அதோட ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் அசோலாவை நீங்கள் வந்து அந்த பாட்டிங் பண்ண பாட்டில் மட்டும் போடாமல் கொஞ்சம் ஒரு பக்கெட்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ தண்ணி
தண்ணி பிடிச்சிட்டு வெறும் தண்ணியில் வந்து இந்த அசோலாவை போட்டு வெயிலில் வைங்க. இது நல்லாவே ஸ்பீடாகவே வளரும். அதை வந்து நீங்கள் வந்து காஞ்சு போயிடுச்சுனாலோ இல்லை மஞ்சள் கலராக சேஞ்ச் ஆகி போனாலோ அந்த பாட்டிங் பண்ணியிருக்கிற அந்த பிளான்ட்டில் இருக்கிற அசோலா ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அசோலாவை ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களோட பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வாட்டர் லில்லிஸ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் 2 விதமாக பிளானிங் பண்ணிக்கலாம். டைரக்ட் பாட்டிங் அண்ட் பாட்டிங் பாட் மெத்தட். ஆனால் 2 மெத்தடில் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு டைமிங் முடிஞ்சதுன்னா அந்த மண் பழசாயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரீபாட்டிங் பண்ணி கொடுக்கணும். சில பேர் கேட்பாங்க, எனக்கு நல்லா தான் பூத்துட்டு இருந்தது, இப்போ வந்து அது வந்து குட்டி குட்டியாக இலை வருது, குட்டி குட்டியாக வந்து இலை வந்து இப்போ வந்து க்ரோத் இல்லாத போயிடுச்சு அப்படின்னு ரீபாட்டிங் தான் பண்ணணும். அது டியூபர் ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அதில் பார்த்துட்டிங்கன்னா கருப்பாக உருண்டையாக டியூபர்ஸ் இருக்கும். அந்த டியூபரை எடுத்துகிட்டு பாட்டிலில் நீங்கள் போட்டு வைக்கணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் வாட்டர் லில்லிஸோட டியூபரோட சைஸை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. வாட்டர் லில்லியோட டியூபர் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இஷ்யூவே கிடையாது. சில நேரம் இதை விட சின்னதாக இல்லாமல் வந்து நம்மளுக்கு டியூபர்ஸ் இருக்கும். சின்ன டியூபராக இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு பிளான்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டான பாட்டிலில் நான் காட்டுறேன். இது இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டிலில் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு இன்டெரக்டாக சன்லைட் கிடைக்கிற இடத்துல, வெயிலில் வைக்க மாட்டேன், இன்டெரக்டாக சன்லைட் கிடைக்கிற இடத்துல நான் வந்து இப்படி வச்சு விட்ருவேன். ஒரு 3 days ஒன்ஸ் வந்து தண்ணி மாற்றி கொடுக்கணும். இருக்கிற டியூபரை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதிலிருந்து நம்மளுக்கு வந்து ரூட்டும் வரும். அதே மாதிரி இதை விட பெரிய சைஸில் லீஃப் வரும். இன்னும் நல்ல நீளமாக லீஃப் வந்து நல்லா ரூட்டெல்லாம் வந்த பிறகு நம்ம அதை வந்து பாட்டிங் பண்ணிக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ரூட் வர்றதுக்காக போட்டு வச்சுருக்கிற ஒரு பிளான்ட் தான். பாருங்கள் இதோட டியூபர் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. இது நல்ல காஸ்ட்டுள்ள ஒரு வெரைட்டியோட டியூபர் தான். ஆனால் டியூபர் சைஸ் தான் சின்னதாக இருக்கும். ஆனால் டியூபரோட சைஸில் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை நம்மளுக்கு. சில பேர் அப்படி நினச்சிக்குவாங்க, இது வந்து பிளான்ட் வளருமா, இது வருமானலாம் சில பேர் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பாக பிளான்ட் வரும். போல் சில நேரம் டியூபர்ஸில் இந்த மாதிரி மல்டிபிள் பிளான்ட்ஸ் இருக்கும். இதை வந்து மல்டி ஸ்ப்ரவுட்டட் டியூபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இது இன்னும் ரூட் வரல, ஆனால் நிறைய இடத்துல இதில் வந்து ஸ்ப்ரவுட் இருக்கும். பாருங்கள், இது நட்ஸியப்பா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோட டியூபர் தான். இந்த மல்டி ஸ்ப்ரவுட்டடான டியூபர் தான் நம்ம பிளானிங். இது வந்து ரூட் வந்த பிறகு தான் நான் பிளானிங் பண்ணுவேன். பிளானிங் பண்ண பிறகு இந்த எல்லா பிளான்ட்டுமே நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பெருசான பிறகு நம்ம வந்து இதை பறித்து எடுத்துட்டு நம்ம இதை வந்து மாற்றி வேறு பாட்ஸில் பிளானிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரவுட்டை வந்து சில பேர் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து பிரித்து எடுத்து பிளானிங் பண்ணுவாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதை ஒட்டுக்காவே பிளானிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசான பிறகு பிளான்ஸை அப்படியே பிளான்ட்டை எடுத்துகிட்டு அதை டிவைட் பண்ணி நம்ம வேறு பாட்ஸில் வச்சு கொடுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் ஸ்ப்ரவுட்ஸை தனியாக பிரிக்கிறதில்ல. இது வந்து இப்போ பிளான்டிங்க்கு ரெடியான ஒரு டியூபர் தான். நல்ல ரூட் வந்து நல்ல லீஃப் எல்லாம் வந்து பிளான்டிங் பண்ண போகிற ஒரு டியூபர் தான். பாருங்கள், நம்ம பிளான்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம இப்போ வந்து இன்டெரக்டான சன்லைட்டில் தான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் நம்ம கொண்டு போய் பிளானிங் பண்ணி டேரெக்டான வெயிலில் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம பிளானிங் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியிலேருந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் காமிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு போய் பிளானிங் பண்ணணும். டக்குன்னு கொண்டு போய் நம்ம நல்லா வெயிலில் வச்சுட்டிங்கன்னா இதோட லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து இதை போட்டிருந்தால் அந்த பாட்டிலை காலையில் நேரத்தில் கொஞ்சம் நேரம், ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி, ஃபஸ்ட்டு 1 மணி நேரம், செகண்டே ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி வந்து வெயிலை காமிச்ச பிறகு நம்ம பிளானிங் பண்ணிக்கலாம். இதுதான் பிளான்டிங் மெத்தடு. இந்த டியூபர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இது சின்ன டியூபராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். என் கையில் வைக்கும்போது இந்த டியூபர்லேருந்து எவ்வளோ அழகாக பிளான்ட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் விஷயம். நான் முன்ன சொன்ன மாதிரி வாட்டர் லில்லியில் டியூபர் சைஸ் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, அது லாட்டஸில் தான். வாட்டர் லில்லியோட ஸ்ப்ரவுட்ஸில் தான் வந்து அதோட இது இருக்குது. தட் மீன் 2-3 பிளான்ட் ஸ்ப்ரவுட் ஆகிருக்கிற டியூபருக்கு தான் வந்து ரேட்டு ஜாஸ்தி வரும். சிங்கிள் ஸ்ப்ரவுட் இருந்தால் அதுக்கு வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கம்மின்னா நார்மல் ரேட்டு. மல்டி ஸ்ப்ரவுட்டடுக்கு வந்து எப்போவுமே வந்து அதை விட கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக வாங்கிக்குவாங்க. அதே போல் நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட்டு தான், வாட்டர் லில்லிஸ் வந்து எத்தனை நாள் மலரும் அப்படின்ட்டு. சிலது வந்து 3 days மலரும், சிலது வந்து 2 days தான் மலரும். ஃபர்ஸ்ட் டே வந்து மலர்ந்துட்டு அது க்ளோஸ் ஆகிடும். அதை வந்து நம்ம ஃபீமேல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். செகண்ட் டே திரும்ப அது ஓப்பன் ஆகும். அப்போ வந்து நம்ம அதை வந்து மேல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். சில நேரம் அது வந்து 3rd டே நம்மளுக்கு வந்து மலரும். அது ஒரு வெரைட்டிஸை பொறுத்து மாறிக்கும். ஈவினிங் ஆனால் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி நைட் ப்ளூமர்ஸ் இருக்குது. அது நைட்டில் மட்டும் ஓப்பனாக இருக்கும். கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே அது க்ளோஸ் ஆகிடும். நைட் ப்ளூமரில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம நல்ல லைட் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் இருக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது நம்மளுக்கு ஃபுல்லாக மலராது. அந்த வெளிச்சம் அதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது மலராது. பட் மேக்ஸிமம் வந்து அதிகமான வெரைட்டிஸ் எல்லாமே டே ப்ளூமர்ஸ் தான்.
இந்த வெரைட்டி வந்து ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இது பூத்துட்டே இருக்கும் பாருங்கள். இதில் வந்து எவ்வளோ பட்டு வந்து பாருங்கள் வந்து மலர்ந்துடுச்சு, எல்லாம் சாஞ்சு விழுந்துடுது பாருங்கள். வாட்டர் லில்லிஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு 2 நாள் மலர்ந்த பிறகு 3ஆவது நாள் இந்த மாதிரி அது தண்ணியில் அப்படியே சாஞ்சு விழுந்துடும். சிலது வந்து சீட்ஸ் கொடுக்கும். சீட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது வந்து அழுகாது, இல்லைனா அழுகும். அழுகி ஒரு மாதிரி இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணி விடணும். அதே மாதிரி பழைய லீவ்ஸே நம்ம க்ளீன் பண்ணி விடணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி எல்லோயிஷாக இந்த மாதிரி பழைய லீஃப் இருக்கிறது பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து பிளான்ட் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், அதுக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி பாட் இன் பாட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒன்ஸ் ஆகுது அந்த தண்ணியை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு பாசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டப்பையும் வாஷ் பண்ணி புது தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். டேரெக்ட் போட்டிங்கன்னா சைடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு பாசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு புதுசாக தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 to 15 days ஒன்ஸ் செஞ்சால் போதும். இது நான் வாட்டர் லில்லிஸுக்கு தான் சொல்கிறேன், லாட்டஸுக்கு யாரும் அப்படி பண்ண வேண்டாம். அதே போல் சில பேர் வந்து கொரியரில் பிளான்ட்ஸை ரிசீவ் பண்ணிங்கன்னா அதை வந்து ரூட்டை மட்டும் தண்ணியில் முக்கி வச்சுட்டு லீவ்ஸ் எல்லாம் வெளியில் விட்டுருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட வாட்டர் லில்லி வந்து அப்படியே வாடி போயிடும். ஸோ எல்லோரும் பெரிய ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த வாட்டர் லில்லிஸை ஃபுல்லாக மிதக்கிற மாதிரி தான் நீங்கள் தண்ணியில் போட்டு விடணும். அதே மாதிரி 1 மணி நேரமாவது மினிமம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஈவினிங்காக பிளான்டிங் பண்ணி நெக்ஸ்ட் டேலேருந்து அது வெயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி பாட் சைஸ் கேட்குறாங்க, நான் பாட் சைஸ் சொல்கிறேன். எப்படியும் வந்து இதோட லீஃப் நீளமாக வளரும். ஸோ வந்து நம்ம பாட்டிங் பாட் பண்ணாலும் இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் அப்படியே நல்லா அகலமான ஒரு டப்பில் தான் வைக்கணும். சின்னதாக பக்கெட்லலாம் வச்சுட்டிங்கன்னா உங்கள் லீஃப் வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும், வெயில் அடிக்கும்போது அது காயும்.